தேவனுக்கே மகிமை உண்டாவதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்க போகிற செய்தி கலீலியோ கலிலி எனப்படுகிற நவீன அறிவியலின் தந்தை பரிசுத்த வேதாகமத்தின் விதிகளை மாற்றி எழுதினாரா? அநேக யூடியூபர்கள் கலீலியோ கலிலியை குறித்து காணொலி இடும் பொழுது கலீலியோ கலிலி வீட்டு காவலில் வைக்கப்பட்டதை விவரிக்கின்றனர். அது விவரிக்கும் பொழுது கலீலியோ கலிலி வீட்டு காவலில் வைக்கப்பட்டதையும் அவர் சூரிய மைய கொள்கையை வெளியிட்டதன் நிமித்தம் தண்டிக்கப்பட்டார் என்று அநேக வீடியோக்கள் இடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் பரிசுத்த வேதாகமத்தின் விதிகளை மீறி அவர் கண்டுபிடித்தாரா என்பதுதான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை சரியான முறையில் தெரிந்து அறிந்து கொள்ளாதவர்கள் தங்களுடைய இஷ்டப்படியான காரியங்களை சரித்திரம் வெளியிடுகிறோம் என்ற பெயரில் சரித்திரத்தை வெளியிடுவது நல்லதுதான். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அறிவியலுக்கு எதிராக கூறப்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறியாமல் சில வீடியோக்களை வெளியிடுவதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக வேதாகமத்தை அறிந்த நாம் அதை விளக்குவது சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பதை நான் அறிந்து இந்த காணொலியை வெளியிடுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 2:2 வரையாக இப்படியாக சொல்கிறது: நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு தீயை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். நீதிமொழிகள் 2:2 வரையாக என்ன சொல்கிறது என்பதை நிதானித்தறிந்தால் தெளிவாக புரியும். பரிசுத்த வேதாகமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை பத்திரப்படுத்தி ஞானத்தை கூப்பிட்டால் புத்தியை சத்தமிட்டு அழைத்தால் அதை வெள்ளியை போல நாடி புதையல்களை தேடுகிறது போல பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை தேடினால் அதனுடைய உறுதியான காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், பரிசுத்த வேதாகமத்தில் பூமிதான் மையம் என்றும் அதை சுற்றித்தான் மற்ற கோள்கள் சுற்றுகிறது என்றும் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. ஆனால் தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் தொடங்குகிறது. இங்கிலீஷ்ல நம்ம பார்க்க போனோம்னா, இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த். ஜெனிசியஸ் 1:1 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பூமி தான் மையம் என்று அர்த்தம் இல்லை. அதற்கு பிற்பாக ஆதியாகமம் 1:16 இப்படியாக பார்க்கிறோம்: தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பெரிய சுடர் அப்படின்னா சூரியனையும், இரவை ஆள சிறிய சுடர் அப்படின்னா சந்திரனையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறாங்க. இப்படி உண்டாக்கி இருக்கிற தேவன் அது பூமி மேல் பிரகாசிக்க வேண்டும் என்று ஆதியாகமம் 1:17 அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்க கடவும். ஆதியாகமம் 1:18 பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாகவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று இருக்கின்றார். பேஸ்ல வச்சிருக்காங்க. பேஸ்ல இருக்குங்கிறது எழுதப்பட்டிருக்கு. பூமி தான் மையம் அப்படின்னு எழுதல. ஏற்கனவே நீதிமொழியில சொன்ன மாதிரி புதையலை தேடுற மாதிரி தான் தேடணும். பரிசுத்த வேதாகமத்துல எப்படி எழுதியிருக்கு அது உங்களுக்கு பின்னால தெளிவா விளக்குவேன். பரிசுத்த வேதாகமம் பூமி தான் மைய கொள்கைன்னு சொல்லியிருக்கா, என்ன சொல்லப்பட்டிருக்கு, இன்னைய காலகட்டங்கள்ல நவீன அறிவியல் பிரகாரம் பரிசுத்த வேதாகமம் சூரிய குடும்பத்தை குறித்து என்ன சொல்கிறது என்பதையும் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுக்கு முன்னால நம்ம ஒரு காரியத்தை நன்றாக விளங்கி இருக்கணும். அறிவு அதிகமாக மேலை நாடுகளில் நிரம்பி இருந்த காலம் அது. கிரேக்க சாம்ராஜ்யத்திலே சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இப்படியாக தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். இந்த காலகட்டங்களில் கோப்பர்னிக்கஸ் சூரிய மைய கொள்கையை வெளியிட்டார். கலீலியோ கலிலி வெளியிடுவதற்கு முன்பாகவே சூரியன் தான் மையம் என்று பலர் கூறினார்கள். அதில் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அவரும் ஒருவர். கலீலியோ தொலைநோக்கி கருவியின் மூலம் கண்டு அதை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே கோப்பர்னிக்கஸ் சூரியன் தான் மையம் என்று சொல்லியிருந்தார். வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமம் 1 கொரிந்தியர் 15:41 இப்படியாக சொல்கிறது: சூரியனுடைய மகிமையும் வேற, சந்திரனுடைய மகிமையும் வேற, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேற. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மகிமைன்னா அதனுடைய தன்மையை பார்க்கிறோம். சூரியனுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்க ஃபியூஷன் ரியாக்ஷன் இருக்கு. ஆக்சிஜன் மூலமாக நெருப்பு எரியப்படுவதில்லை. அங்க ஹைட்ரஜன் ஹீலியம் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக சூரியன்ல வெளிச்சம் புறப்படுது. சந்திரன்ல வெளிச்சம் எப்படி புறப்படுது? சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன்ல பிரதிபலிக்க நிமித்தம் பிரகாசம் வருது. இப்படியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு மகிமை இருக்குது. பரிசுத்த வேதாகமம் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. சூரியன்ல வேற மகிமை இருக்கு, சந்திரனுக்கு வேற மகிமை இருக்கு. சூரியன் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலமாக தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்குது. சந்திரன்
அந்த வெளிச்சத்தை வாங்கி பூமிக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் சயின்ஸ்ல சேட்டலைட் எல்லாம் விட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமத்துல எழுதியிருக்கிறா நம்ம பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பரிசுத்த வேதாகமத்துல புதையல மாதிரி தான் தேடி பார்க்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்கு, சயின்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா புதையலை தோண்டி பார்க்குற மாதிரி தான் தோண்டி பார்க்கணும். இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னால யோவான் 14:2 இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸ் உண்டாயிட்டு இருக்கு, நிறைய இதெல்லாம் உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நம்ம பூமியை போல பல ஆயிரம் பூமிகள் இருக்கலாம் என்று யூகிக்கிறாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமும் இவங்கெல்லாம் யூகிக்கிறதுக்கு முன்னாவே அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்றாரு. ஜீவிதம் நடத்தக்கூடிய பல ஸ்தலங்கள் இருக்கிறதாக பரிசுத்த வேதாகமும் சொல்லப்படுது. இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை, பூமி இருக்கலாம், பூமியை போல வேற கோள்கள் இருக்கலாம் என்பது சொல்வதற்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமும் சொல்லுது. அடுத்தபடியாக இதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சூரியனுடைய ஒளியும் மங்கி போயிடும், சூரியனுடைய அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் என்ன பிறகு அதுல இருந்து வர்ற வெளிச்சம் வராம போயிடும். அதை பரிசுத்த வேதாகமும் ஏசாயா 13:9-10 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இனி நம்ம சூரிய மைய கொள்கையை பரிசுத்த வேதாகமும் எப்படி சொல்லுதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆதியாகமம் 37:9 நம்ம பார்க்கிறோம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். ஆதியாகமம் 37:10 இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வேண்டுமோ? யார் சொல்றாரு? யோசேப்பு யாக்கோபை பார்த்து, நான் இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு என்ன சொல்றாரு, நானும் என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் உன்னை வணங்கணுமா? இங்க சந்திரன் யாக்கோபின் மனைவியாகவும் சூரியன் யாக்கோபாகவும் சொல்லப்படுது. பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தர்றது தகப்பனா இருப்பாரு, முதல் நபர் நல்லா கவனிச்சு பாருங்க. சூரியன் முதல்ல இருக்கு, முதல்வர் அந்த குடும்பத்தை நடத்துகிற தலையாக இருக்கிறார், அவர் தான் சூரியன். சந்திரன் யாக்கோபுடைய மனைவி, அவர்கிட்ட பிரகாசத்தை வாங்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. இதுல நீங்க ஒரு கேள்வி வரலாம், பூமிக்கு மேலதானே சந்திரன் இருக்கு, சந்திரன் அதுக்கு முன்னாலே இல்லையே, சூரியன் பக்கத்துல இல்லையே அப்படின்னு இந்த இடத்துல பாக்குறோம். சந்திரன் பூமிக்கு மேலாக இருக்கிறது. சூரியனையும் சந்திரனையும், சூரியன் தகப்பனாகவும் சந்திரன் தாயாகவும் சொல்லப்படுகிற இந்த இடத்துல பார்த்தோம்னா யாக்கோபுக்கு 2 மனைவிகள். ராகேலை அதிகமாக நேசித்தான். இந்த சொப்பனம் காணும் பொழுது ராகேல் உயிரோடு இல்லை, லேயாள் என்கிற ஒரு மனைவி மாத்திரம் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த லேயாளை யாக்கோபு நேசிக்கவில்லை, ராகேலை நேசித்தான். இந்த லேயாளை விட ராகேலை அதிகமாக நேசித்தான். அதனால இந்த லேயாள் கணவனுடைய நேசத்துக்கு ஏங்கின ஒரு மனைவியாக இருக்கிறது. பூமி வாசஸ்தலம், ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்து என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லியிருப்பதை, அதே போலத்தான் இவருடைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே, வாழ்க்கை என்றாலே அங்கே வாழ்கிற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. ஆதியாகமம் 29:34 இப்படியாக பார்க்கிறோம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். தகப்பன் சூரியனாக கருதப்படுகிறார், தாய் சந்திரனாக கருதப்படுகிறார். 3வது பிள்ளை, 3வது அந்த சூரிய வரிசையிலே 3வது இடத்திலே பூமி இருக்கிறது என்பதையும் பரிசுத்த வேதாகமும் அருமையாக விளக்குகிறது. 3வது பிள்ளை பெற்ற பிறகு என்னோடு சேர்ந்திருப்பார், வாழ்க்கை தருவார். அப்ப வாழக்கூடிய ஒரு இடம் பூமி என்பதையும் அது 3வது இடத்தில் இருக்கிறது என்பதையும் பரிசுத்த வேதாகமும் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. அதனால சூரியன் முதலாக இருக்கிறது, சந்திரன் துணைக்கோளாக பூமியில இருக்கு. அடுத்தபடியாக இன்னும் உறுதியா ஒரு வசனத்தை பார்த்தோம்னா இதை விட இன்னும் நல்ல தெளிவா விளங்கிறோம். சங்கீதம் 89:36 எப்படியா பார்க்கிறோம், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சிங்காசனம் எங்க இருக்கும்? முன்னால சிங்காசனம் இருக்கும், ராஜா உட்கார்ந்து இருப்பார் ஒரு இடத்துல, அதுக்கு பின்னாலதான் எல்லாரும் வரிசையா வருவாங்க. அப்போ சூரியன் முன்னாலதான் இருக்கும்,
இருக்கும். இது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிங்காசனம் சூரியனை போல இருக்கும். சூரியனை போலனா முன்னாள் சிங்காசனத்துல ராஜா உட்கார்ந்துருப்பாரு. ராஜாக்கு அப்புறம் தான் வரிசையா எல்லா மந்திரிகளும் உட்கார்ந்துருப்பாங்க. சூரியன் எங்க இருக்கும்? சூரியன் தான் முதலாவது இருக்கும். தொடக்கத்துல சூரியன் தான் மையமாக இருக்கும். அவரை சுற்றி தான் மற்ற மந்திரிகள் இருப்பாங்க. எவ்வளவு தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கு. யாருமே இங்க பூமி தான் மையம் அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்லப்படல பரிசுத்த வேதாகமத்துல. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சங்கீதம் 19:1 நம்ம வாசிக்க கேட்போம். இதுல இப்ப புதிதா அப்டேட் பண்ணிருக்கிற சூரியனும் நம்மளுடைய கேலக்சில மூவ் ஆயிட்டு தான் இருக்கு, நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்கிறத பரிசுத்த வேதாகமம் இப்படி தெளிவா சொல்லி பாருங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:2 பகலுக்கு பகல் வார்த்தையை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒளிச்சித்தரல பத்தி படிச்சோம்னா இதுல ஒளியை குறிச்சு நம்ம சொல்ல போனா ஒவ்வொரு ஒளிக்கும் ஒளியினுடைய நிறத்திற்கும் அலை நீளம் வெவ்வேறாக இருக்கிறது. வார்த்தை சவுண்ட் அலையாக இருக்கிறது, வெளிச்சம் அலைகளாக இருக்கிறது. அலைகள்ல சவுண்டுகள் உண்டாகும். சங்கீதம் 19:3 அவைகளுக்கு பேச்சு இல்லை, அவங்க ரெண்டும் பேசுறதுல வார்த்தை இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய அதனுடைய சவுண்டை அப்சர்வ் பண்ணி நிறைய நட்சத்திரங்கள் தொடர்பு கொள்கிறது என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய வார்த்தைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதோடைய வார்த்தைகள் இன்னும் தெரியப்படலை. அதனுடைய லெட்டர்ஸ் இன்னும் நமக்கு தெரியப்படலை. அது எப்படி பேசுறதுன்னு நமக்கு இன்னும் தெரியப்படலை. நம்ம இன்னும் சயின்ஸ்ல கண்டுபிடிக்கப்படலை. அவைகள் எப்படி பேசுது, அவளுடைய வார்த்தைகள் என்ன, அவருடைய லெட்டர்ஸ் என்ன என்கிறது இன்னும் சயின்ஸ் கண்டுபிடிக்கப்படலை. அதோடைய சத்தத்துடைய அர்த்தமும் உங்களுக்கு விளங்குறது இல்லை. ஆனா அது பேசுதுங்கிறது தெரியுது. சங்கீதம் 19:4 பார்க்கிறோம். ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூவுலகின் கடைசி வரைக்கும் செல்கின்றன. இப்போ சவுண்டை விஞ்ஞானிகள் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா அதோடைய என்ன பேசுது, அதோடைய லெட்டர் என்ன, அது இன்னும் அவங்களுக்கு கண்டுபிடிக்கப்படல. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இப்போ சூரியனை சுற்றி தான் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியன் நீங்க என்ன பார்க்கிறோம்? சூரியனை மையமாக கொண்டு அந்த கேலக்சி சுத்திக்கிட்டே இருக்கு. அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருக்கிறது. சூரியன் அந்த மையத்தில் அப்படி சுத்துது. சூரியனுடைய சுத்து சூரிய குடும்பத்துல சூரியன் மிகப்பெரிய கோள்களா இருக்கிறதுனால அதனுடைய சுற்றுப்பாதை ரொம்ப சின்னதா இருக்கு. அது தனக்குள்ளே சுத்துற ஒரு சிறிய சுற்றுப்பாதையா இருக்கிறதுனால அது தன்னைத்தானே சுத்தி கொண்டு மற்ற கோள்களும் அதே நிறைய பெரிதாக இருக்கிறதுனால அது சுற்றுப்பாதை அதற்குள்ளாகவே இருக்கிறது. இது என்ன செய்யுது? மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. கேலக்சி மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. போயிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய டெலஸ்கோப் ஜேம்ஸ் வெப் இருக்கு. தொலைநோக்கிகளை வச்சு அவங்க கண்காணிக்கும் போது நம்மளுடைய கேலக்சி மூவ் ஆகிட்டே இருக்கு. இதுல உங்களுக்கு அந்த வீடியோவும் அட்டாச் பண்றேன், பாருங்க. அப்ப எப்படி புறப்படுது? அது தன் மனவரையில இருந்து புறப்படுகிற மலவனை போல இருக்குது. பராக்கிரமசாலியை போல தன் பாதையில ஓட மகிழ்ச்சியா இருக்குது. அதுவும் சுத்துது. அதுக்குள்ளால சுத்தி தன்னுடைய பாதையில ஓடுது என்கிற பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் வெண்மைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. சங்கீதம் 19:5 அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவரை போல இருக்கு. பராக்கிரமசாலியை போல தன் பாதையில ஓட மகிழ்ச்சியா இருக்கு. சூரியன் பாதையில ஓடுங்கிறதும் பரிசுத்த வேதாகமம் தெளிவா சொல்லுது. இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது பைபிள் விதியை எங்க மாத்தி எழுதினாரு கலீலியோ? எப்படி மாத்தி எழுதுவாரு? சூரியமய கொள்கையை போலவே பரிசுத்த வேதாகமம் பூமி உருண்டை என்பதையும் மிக தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளியைப் போல இருக்கிறார்கள். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக விரிக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா கூடாரம் எப்போதுமே வளைஞ்சு தான் இருக்கும். கூடாரம் மேற்பரப்பு உயர்ந்து கீழ்பரப்பு வளைஞ்சிருக்கும். நியூட்டனுடைய ஈர்ப்பு விசையை ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாங்கன்னா, பூமியில ஈர்ப்பு விசை என்று ஒன்று கிடையாது, ஸ்பேஸ் பெண்டா இருக்கு. ஸ்பேஸ் பெண்டா இருக்குன்னா தான் நமக்கு அந்த பெண்டில் அதையும் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது? கூடாரம், வானங்களை கூடாரமாக விரித்திருக்கிறார். இங்க வளிமண்டலத்தை பார்த்தோம்னா கூடாரம் போல வளைஞ்சு இருக்கு. மேகங்கள்லாம் துண்டு துண்டா கூடாரம் போல ஒவ்வொரு பீஸ் மாதிரி வளைஞ்சு இருக்கும். பூமியை சுத்தி வளிமண்டலம், வானம், கூடாரம் போல அந்த ஸ்பேஸ் பெண்டா இருக்கிறதுனால வளைஞ்சு இருக்கிறது. இது புரிஞ்சுக்கணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்ம பூமியில ஒரு முனையில உட்கார்ந்து இருக்கோம், மேல கூடாரமா தெரியும். அப்போ வானம் ஒரு ரவுண்ட் ஃபுல் சர்க்கிளா இருக்குது. வானங்களை அப்படி விரித்திருக்கிறார். இப்போ ஸ்பேஸ் எங்க
எங்கே பெண்டாக இருக்கோ அந்த இடம்லாம் வளைஞ்சு வரும். பூமி உருண்டை என்பதே பரிசுத்த வேதாகமம் பூமி உருண்டை என்று விஞ்ஞானிகள் கூறுவதற்கு முன்பாகவே பரிசுத்த வேதாகமம் பூமி உருண்டை என்பதை நமக்கு தெளிவாக பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கும் சிலர் பரிசுத்த வேதாகமம் தட்டையாக இருக்கிறது என்று சொல்லி பூமி உருண்டை என்று சொன்ன விஞ்ஞானிகளை கொலை செய்து விட்டார்கள் என்று பல வீடியோக்கள் பல காலமாக வந்து கொண்டிருந்தது. இப்போ ஒன்றையும் காணும். ஆய்ந்து அறியாமல் எந்த ஒரு வீடியோவும் தவறான கருத்துக்களை பரப்புவது சாலச்சிறந்தது அல்ல. பைபிளுடைய விதி புவி மைய கொள்கை கிடையாது. சூரிய மைய கொள்கை நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் புதையல மாதிரி தோணுனாதான் நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இதுல அங்க ஒரு எப்படி பைபிளுடைய விதி மாற்றி எழுதினாரு. இப்படி இருக்க அநேகர் பரிசுத்த வேதாகமும் குற்றப்படுத்தக்கூடிய எண்ணத்தோடு அறியாமையிலே தங்களுடைய கண்களிலே அறியாமை செவிகளிலே அறியாமை நிமித்தம் குற்றப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மெய்யான தேவனை அறிந்து கொள்ள ஏது இல்லாமல் மெய்யான தெய்வத்தின் வார்த்தை என்கிற பரிசுத்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்கள் தெய்வ குற்றம் செய்கிறவர்களாக கருதப்படுவார்கள். வீடியோ போடுறதுக்காக வேதாகமத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னால் இருந்த சரித்திரங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியத்தை நீங்க சொல்வதற்கு முன்பாக வேத ஆராய்ச்சியாளர்களிடத்திலே உங்களுடைய கலந்துரையாடல் இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்துக்கு எதிராக நீங்க ஒரு செய்தியை விடுவதற்கு முன்பாக பல முறை ஆழ்ந்து ஆராய்ந்து காணொலியை இடுவது சால சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கிறதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.